நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 17, 2025. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு இயல்பாகவே ஒரு அருமையான ஒரு ராசி, அந்தணனுடைய ராசி, நல்ல குணங்களை கொண்ட ஒரு ராசி, மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய உண்மையான நேர்மையான மனிதர்களை கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் இருக்கிறது. இது வரைக்குமே தனுசு ராசிக்கு ஒரு நிலையில்லாத வேலையில் கிடைச்சாலுமே அந்த வேலையில் ஒரு மன சங்கடத்தோடவே பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலதிகாரிகளும் சரி, கூட இருக்கவங்களாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக தங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சில பிரச்சனைகளும் நம்மளுடைய தூங்க விடாமல் செஞ்சிட்ருக்கு. ஏன்னா 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எதிரியான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால குறிப்பாக எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு சங்கடத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்முடைய உதவிக்காக நமக்கு வேண்டாத நபர்கள்கிட்ட போய் அவங்கள அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு நேரம் மாதிரி கடந்த காலங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 6ஆம் பாவத்தில் ஒரு சங்கடத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்காக, இன்றைய தேவைக்காக உங்களுக்கு வேண்டாத எதிரிகள்கிட்ட கூட நீங்கள் உதவி கேட்டு தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, இந்த அமைப்பின்படி தனுசுக்கு 11ஆம் பாவத்தில் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தாய் வழி சொத்து, பெண்கள், தாயை ஒத்திருக்கக்கூடிய பெண்கள் மூலமான லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்குது. ஸோ பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசிநாதனும் குரு பகவான் 6ஆம் பாவத்தில் மறைந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாகவும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி வகிப்பவர்களும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ கவனமாக இருங்க. ஸோ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்க. லஞ்சம் தவிர்த்து நில்லுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலைகளில் எளிதாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதில் நிச்சயமாக தப்பிக்க முடியும். இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எதிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில், சுக விஷயங்களில். ஏன்னா மறைமுகமாக வரக்கூடிய தனத்தின் மூலமாக தவறான விஷயங்களுக்கு நம்ம செயல்படக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் சுற்றி சேரக்கூடிய நண்பர்கள்கிட்ட உஷாராக இருக்கணும். அவங்க தப்பிச்சிருவாங்க, ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தப்பு யாருக்கு? தப்பு கெட்டவனும் பண்ணலாம், நல்லவனும் பண்ணலாம். கெட்டவன் பண்ணால் அவன் குணம் அதுதான். ஆனால் தனுசு ராசி நல்லவன், அவன் தப்பு பண்ணால் சீக்கிரம் மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையாக நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். 3ஆம் இடம் சனி அப்படிங்கிறது உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தம்பி சகோதரர்கள் மூலமாக ஏதாவது சிறு வில்லங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடங்கிறது புகழ் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் புகழுக்கு கலங்கம் வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 10ல் கேது இருக்கிறதுனால வேலை விஷயங்களில் ஒரு நிலையில்லாத தன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் எல்லா வகையிலும் சரி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாதகம். உங்களுடைய ராசி தினசரி கோச்சார பலன்களும் காட்டுது. உங்களுடைய ராசினால் பலம் இழந்து எதிரி பலமாக இருக்கிறதுனால கவனம். நன்றி.